வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். மனிதனுடைய வாழ்க்கையிலே தவிர்க்க முடியாத ஒரு காரியம் கவலைப்படுவது. கவலைப்படுவது நம் ஆவிக்குரிய வாழ்க்கையையும் பாதிக்கிறது. கவலைப்படுபவர்களை இயேசு அற்ப விசுவாசிகளே என அழைக்கிறார். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் நம் அடிப்படை தேவைகளை குறித்து கடவுளின் பிள்ளைகளாகிய நாம் கவலைப்பட தேவையில்லை என கூறுகிறார். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என கவலைப்படாதிருங்கள் என இயேசு கிறிஸ்து நம்மை உற்சாகப்படுத்துகிறார். இவைகளுக்காக பிறர் கவலைப்படுவார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் என நினைவுபடுத்துகிறார். இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டுப்புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயமல்லவா என கேட்கிறார். பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் நம் தேவைகளை அறிந்தவர் மட்டுமல்ல, நம் தேவைகளை சந்திப்பவரும் கூட. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம், அதாவது நாம் கவலைப்பட்டு காத்திருக்கும் அடிப்படை தேவைகள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என இயேசு கூறியிருப்பதை மறவாதிருப்போம். நம் வாழ்வில் அவரது ஆளுகையையும் அவருக்கு ஏற்புடையதையும் பொருத்தமானதையும் நாடுங்கள், வாஞ்சியுங்கள். அப்பொழுது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். ஒரு கடையில் ஒரு பொருளை வாங்கும்போது இன்னொரு பொருளையும் இலவசமாக தருகிறார்கள் அல்லவா? அதே போலத்தான் சேர்த்து கொடுக்கப்படும் என்றால் பொருள். கடவுளின் ஆளுகையை நம் வாழ்வில் ஏற்றுக்கொண்டு அவருக்கு பிரியமான பொருத்தமான காரியங்களை நாம் செய்யும் பொழுது நம் தேவைகள் தானாகவே சந்திக்கப்படும் என இயேசு கூறியிருக்கிறார். அன்பானவர்களே, நம் வாழ்க்கை முறைதான் முக்கியம். ஏற்கனவே பல வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். எப்படியும் வாழ்ந்துவிட்டு வாக்குத்தத்தங்களுக்காக காத்திருப்பது ஒரு பயனும் தராது. கடவுளுக்கு ஏற்புடைய அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழும்போது நம் தேவைகள் தானாக சந்திக்கப்படும். வாழ்வதற்கு ஏற்ற பலனையும் சமாதானத்தையும் வழிகாட்டுதலையும் ஆண்டவர் கொடுப்பார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.